119ஆம் சங்கீதத்தை நடத்த போற 40 நாள் அப்படின்னு சொன்னாங்க. அவரு ஃபுல்லா ப்ரிப்பரேஷனோட சொன்னோன்னா எனக்கும் அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. என்னுடைய பர்சனல் ஜெப வேலையில அந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது அது ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. பட் இப்போ அதை எடுக்க சொல்லி ஐயா சொல்லல. ஐயா எபேசியருக்கு எழுத நிருபத்தையும் பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தையும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நம்ம எபேசியருக்கு எழுத நிருபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிலிப்பியரை பார்க்க போறோம். இந்த புத்தகத்தினுடைய பின்னணியை நம்ம முதல்ல கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா இதுல இருக்கிற வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இது நான் பைபிள் ஸ்டடியாவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சபை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமா பைபிள்ல கான்சென்ட்ரேட் பண்ற சபையா இருக்கிறதுனால பைபிள் ஸ்டடியாவே இதை நினைச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இந்த எபேசியருக்கு எது நிருபமானது 60 AD எழுதப்பட்டுச்சு. AD 60ஆம் ஆண்டு இந்த நிருபத்தை எழுதினாரு. எழுதினவருடைய பேர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரு ஜெயில இருக்கும் போது எழுதின புத்தகம் இது. ஜெயில் எதுக்காக போனாருன்னா சுவிசேஷம் அறிவிச்சதுக்காக ஜெயிலுக்கு போனார். முதல்ல அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. நீ உன் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வீட்லயே சர்ச்சா மாத்திட்டாரு. வீட்டுக்கே எல்லாரையும் வர வச்சு டீச் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா பணக்காரர்கள் இருக்கிற ஜெயில போட்டாங்க. அங்க இருக்கிற பணக்காரர்களை எல்லாம் திருத்திட்டாரு. அவங்களெல்லாம் ரட்சிப்புகளை நடத்திட்டாரு. அதனால போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் நின்றுச்சு. அதனால 3rd class ஜெயில இவரை போட்டாங்க. திருடர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இவரை ஜெயில போட்டாங்க. அங்க இருக்கிறவங்களையும் திருத்திட்டாரு. அங்க இருக்கிறவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை வழி நடத்திட்டாரு. அதுக்கப்புறமா இவர் யாரையுமே பார்க்க விடல, பேச விடல. கடைசியா இவருக்கு இந்த ஒரே ஆப்ஷன், லெட்டர் எழுதணும். அப்படி எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த நிருபம், இந்த எபேசியருக்கு எழுத நிருபம். இது எழுதும் போது இது கூடவே சேர்ந்து கொலோசியருக்கும் நிருபத்தை எழுதுறாரு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம சபை நார்த் டேங்க் பிளாக் பகுதியில் இந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை ஃபைலைட்ஸ் பகுதியில் நம்மளோட இன்னொரு பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து அப்படியே போனோம்னா மாரிகுப்பம் பகுதியில் இன்னொரு பிரான்ச் இருக்குது. முதல்ல இந்த சபைக்கு எழுதுற இந்த லெட்டர்ல நம்மளுடைய பக்தி விருத்திக்கான வார்த்தைகள் அதிகமா இருக்கும். இந்த சபை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே ஃபைலைட்ஸ்ல இருக்கிற சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. ஃபைலைட்ஸ்ல இருக்கிற சர்ச்சு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து அப்படியே மாரிகுப்பம் சர்ச்சுக்கு போவோம். அங்கிருந்து அப்படியே குப்பத்துக்கு போவோம். அப்படியே ஒரு சர்க்குலேட் ஆகினே இருக்கும். இதுல அவர் எழுதின இந்த லெட்டர்ல எவ்வளவு வார்த்தைகள் இந்த மனுஷனுடைய இந்த சபையினுடைய பக்தி விருத்திக்கான வார்த்தைகள் எவ்வளவு இருக்குதோ அது எல்லாத்தையுமே படிச்சு தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு தேவைப்படாததுன்னு சொல்றதை விட இந்த எபேசி சபையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையை கண்டிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதினார். அது பக்கத்து சர்ச்சில் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பிரச்சனையை பத்தி அவங்க படிக்கும்போது அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த சபைக்கு அவர் எது நல்லதுன்னு சொல்லி எழுதியிருக்காரோ அதை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2 வசனங்களை வாசிங்க. ஓகே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம இந்த 40 நாள் ஜெப வேலையை ஒரு கிருபையோட சமாதானத்தோட ஆரம்பிக்கணுன்றதுக்காக எல்லா லெட்டர்லயும் பவுல் யூஸ் பண்ற இந்த ஒரு சல்யூட்டேஷன், இந்த ஒரு கிரீட்டிங்கோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக. கிருபைக்காகவும் சமாதானத்துக்காகவும் தான் இந்த இடத்தை தேடி நாடி நம்ம வந்திருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட்ல இல்லாத ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா கிருபையை பத்தி பேசுறதுனால இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிற இந்த விஷயத்த நீங்க மற்றவர்களுக்கும் போதிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். பழைய ஏற்பாடுல முதல்ல போதிச்சது யாரு? Who was the first preacher in the Old Testament? முதல்ல போதனை செஞ்சது யார்? நோவா. அப்படிங்களா? ஓகே, ஆக்சுவலா முதல்ல பிரசங்கம் பண்ணவர் ஏனோக்கு. அதுக்கப்புறமா தான் நோவா பண்ணார். ஏனோக்கு இப்போ நோவாவோட வயசுல பெரியவர். அது எங்கப்பா கண்டுபிடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா எழுதின நிருபத்துல அது இருக்குது, ஏனோக்கு பண்ண பிரசங்கம். யோசிச்சு பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுல யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா முதல்ல ஏனோக்கு, 2வது நீங்க சொன்ன மாதிரி நோவா, 3வது பண்ணவர் மோசே. இவங்கெல்லாம் பெரிய ப்ரீச்சர்ஸ், நிறைய பேர் பண்ணாங்க. இவங்க 3 பேர் பெரிய ஆளுங்க. இவங்க பண்ண செய்தி எது தெரியுங்களா? நோவா சொன்னது ஆண்டவரோட ஜட்ஜ்மெண்ட் வருது, ஆண்டவரோட நியாய தீர்ப்பு வருதுன்னு சொன்னார். நோவா சொன்னார் ஆண்டவரோட நியாய தீர்ப்பு வருது, ஜலப்பிரளயம் வருதுன்னு சொன்னார். மோசே ஆண்டவரோட கட்டளைகள் எல்லாம் கொடுத்துட்டு நியாய தீர்ப்பு வருதுன்னு சொன்னார். புதிய ஏற்பாடுல பார்த்தோம்னா புதிய ஏற்பாடுல இருக்கிற டீச்சர் பைபிள் ப்ரீச்சர் யாருன்னா யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். அவர் எதை பத்தி பேசினாரு?
மனம் திரும்புதலை பத்தி பேசினாரு. பழைய ஏற்பாடினோட கடைசி புத்தகமா இருக்கிற மல்கியா இருக்குது இல்லைங்களா, அந்த மல்கியா புத்தகத்தின் கடைசி வார்த்தை சாபம்னு சொல்லி முடியுது. ஆங்கில பைபிள்ல மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினோட 6ஆம் வசனம் முடியும் போது கர்ஸ், சாபம் அப்படின்னு சொல்லி முடியுது. ஆனா புதிய ஏற்பாடுல ஏசப்பா ஒரு செய்தி கொடுக்கிறாரு. அந்த செய்தி எதனோட ஆரம்பிக்கிறாரு தெரியுங்களா? மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாக்கியவான்ன்ற வார்த்தையோட ஆரம்பிக்கிறார், பிளஸ்டுன்ற வார்த்தையோட ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஏசப்பா உள்ள வந்தோன்னா கிருபை ஜாஸ்தியாச்சு. இந்த உலகத்துக்கு மேல ஆண்டவர் வச்சு இந்த கிருபை ஜாஸ்தியாச்சு. பழைய ஏற்பாடுல எல்லாம் ஆண்டவர் சாபத்தை தான் அதிகமா கொடுத்தாரு. ஆனா ஏசப்பா வந்தோன்னு அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஃபர்ஸ்ட் செய்தியே கிருபை பத்தி தான், ஆசீர்வாதத்தை பத்தி தான். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அந்த பாக்கியவான்கள்ன்ற வார்த்தையோட அவருடைய செய்தியவே அவர் ஆரம்பிக்கிறார். அதே போல பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. எப்ப நம்ம இயேசுநாதரை ஏத்துக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அவரோட கிருபை ஆக்டிவேட் ஆயிடுது. ஒரு புதுசா சிம் கார்டு வாங்கணும்னா நம்ம அதை ஆக்டிவேட் பண்றோம் இல்லைங்களா, இதுக்கு மேல அதை உபயோகப்படுத்துறதுக்கு முதல்ல ஆன் பண்றோம் பாருங்க. அந்த மாதிரி இயேசுநாதரை ஏத்துக்கின உடனே என் மேல அவரோட கிருபை ஆக்டிவேட் ஆகுதான். அந்த கிருபையினோட வெளிப்பாடாதான் மற்றது எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம். இப்ப வாசிங்க 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, இது வரலாம் நிறுத்துங்க. இந்த 3ஆம் வசனத்துல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புதிய ஏற்பாடுல எல்லா புத்தகத்திலுமே 3 பேரும் இருக்காது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் 3 பேரும் இருக்காது. ஆனா இந்த புத்தகத்துல அவர் செய்தி ஆரம்பிக்கும் போதே 3 பேரை சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பிதா பேர் இருக்குது, குமாரனாக இயேசு கிறிஸ்து பேர் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவியானவரோட பேரும் இருக்குது. ஒரே வசனத்துல பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவங்க 3 பேரை பத்தியும் சொல்லிட்டு அவங்கதான் நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாங்கன்றத பத்தியும் எழுதியிருக்கிறாரு. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஐந்தாம் வசனம். ஆமென். ஓகே, இந்த ஒரு வசனம் நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்துல ரொம்பவே அதிகமா தப்பா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். ஏன் அப்படின்னா, இதுல முன்னமே குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பவுல் அவர்கள் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் ஏற்கனவே குறிச்சிட்டு இருக்கிறாரோ அவங்க மாத்திரம் தான் பரலோகத்துக்கு வர முடியும். மற்றவங்க எல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. அவங்க சபைக்கு வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பின்மாற்றத்துல போயிடுவாங்க, அவங்களால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்ற ஒரு போதனை இருக்குது. ஆனா இந்த இடத்துல பவுல் அவர்கள் இந்த டெக்ஸ்ட்ல தெள்ள தெளிவா என்ன இருக்குதுன்னா, முன்னவே அறிவிக்கப்படுதல்ன்றது கிறிஸ்துவனுடைய மரணத்தை பத்தி அவர் சொல்றாரு. ஏசப்பா செத்துட்டதுக்கு அப்புறமா அவர் உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியும் அப்படின்றத பத்தி தான் இங்க முன்னமே குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இன்னொரு வசனம் வேணும்னா 10ஆம் வசனத்தையும் வாசிங்களேன். ஓகே, தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அவர் எங்களுக்கு அறிவித்தார். அப்போ அவரோட சித்தம் என்ன, அவருடைய ப்ரீ டெஸ்டினேஷன் என்ன, அவர் முன்னமே எதை குறிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை விசுவாசிக்கிறதுனால நம்மளால பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இயேசுநாதரை விசுவாசிக்காத யாரா இருந்தாலும், அது பாஸ்டராகவே இருந்தாலும், இந்த சபையில இருக்கிற மூப்பரா இருக்கலாம், பாஸ்டர் பையனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாலும், ப்ராஃபஸி சொல்ற வரன் பெற்றவங்களா இருந்தாலும், இயேசுநாதனோட ரத்தத்து மேல விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தா அவங்களால பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதை பத்தி தான் இந்த வசனம் குறிச்சிருக்குது. எது முன்னமே அறிவிக்கப்பட்டிருக்குது? இயேசுநாதரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான் நம்மள பரலோகத்துக்குள்ள கொண்டு போவோம் அப்படின்றத இந்த வேதாகமும் நம்மளுக்கு சொல்லி தருது. ஒருவேளை யாராவது உங்களுக்கு நீங்க சர்ச்சுக்கு நீங்க ரெகுலரா வந்தா மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு அது ஒரு ப்ரிப்பரேஷன், நம்மள ஆயத்தப்படுத்திக்கிறது. கல்யாணம் நடக்க போகுது நம்மளுக்கு பரலோகத்துல, ஏசப்பா நம்மள திருமணம் பண்ணிக்க போறாரு. நம்ம மேக்கப் இல்லாம போனா நல்லா இருக்க மாட்டோம்ல.
எல்லா கல்யாணத்திலுமே பொண்ணு பொண்ணு தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டு அனுப்புற மாதிரி நம்மளுக்கும் ஒரு மேக்கப் தேவைப்படுது இல்ல. அந்த மேக்கப்புக்காக தான் நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வரோம். தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு தேவையானதை சேர்த்துக்கிறதுக்கு. சர்ச்சுக்கு எதுக்காக வரோம்? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத என்னை விட்டு போயிடணும், விருப்பமானது எனக்குள்ள வரணும். அப்ப அது ஒரு மேக்கப் தானே. மேக்கப்புக்காக சர்ச்சுக்கு வரோம். மேக்கப் போட்டா கல்யாணம் ஆயிடுமா? மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாதானே கல்யாணம் ஆகும். அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எதுனா அவரை விசுவாசிக்கிறது தான். என்னை பரலோகத்துக்கு கொண்டு போற அவரை விசுவாசிக்கிறது. ஏன்னா அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. நான் அதுக்கான பாத்திரவா நான் இல்லைனாலும் எனக்காக அவர் ஜீவனை கொடுத்ததுனால, அவர் என்னை பரலோகத்துக்கு அழைக்கிறதுனால பரலோகத்துக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் போகும்போது ஆயத்தத்தோட போகணும். அதுதான் முன்னமே குறிக்கப்பட்டிருக்குதுன்ட்டு இந்த பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதுறார். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, மறுபடியும் வாசிங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருங்களேன் 13ஆம் வசனத்தை. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்குல்ல. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு இருக்குமா? அவரை ஏத்துக்கின உடனே பரிசுத்த ஆவியால் நம்மளுக்கு ஒரு முத்திரை போட்டாராம். என்ன முத்திரை? மோதிரம் போட்டாராம். நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் பண்ணாராம். அவரை ஏத்துக்கின உடனே பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள அனுப்பிச்சு நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற முத்திரையை என் மேல போட்டாராம். சோ சாத்தான் என்னை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என் மேல பொறாம வரும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அவன் இருந்த இடத்துல அவனை தள்ளிட்டு என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன ஒரு பிளான் போட்டாரு பாருங்க. அதுக்கு ஒரு முத்திரை என் மேல போட்டாரு பாருங்க. அது அவனுக்கு பிடிக்காது. ஆனா ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும். என்ன பிடிக்கும்ன்றதுனால அந்த முத்திரை எனக்கு போட்டார். நம்ம எல்லாரும் மேலேயும் போட்டிருக்கிறாரு. ஒருவேளை அந்த முத்திரை உங்க மேல இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வந்து மனம் திருந்தி பாவ மன்னிப்போட ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் அந்த முத்திரையை உங்க மேல போடுறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்த ஒரு பாக்கியமா நம்மளுக்கு தராரு. எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அவரோட சத்திய ஆவியினால நமக்கு வேதாகமத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லாம நம்ம மேல ஒரு முத்திரையும் போட்டார். He sealed us with the Holy Spirit. இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டினோட சம்பவங்களை பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் யாரோ ஒருத்தர் மேல வருவாரு, ஒரு காரியத்தை செய்வாரு, அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள விட்டு போயிடுவாரு. சிம்சோன் மேல வருவாரு, பெலிஸ்தரை அழிப்பாரு, சிம்சோனை விட்டு போயிடுவாரு. மோசே மேல வருவாரு, ஆண்டவர் சொல்ல விரும்புறத சொல்லுவாரு, மோசையை விட்டு போயிடுவார். இப்படிதான் பழைய ஏற்பாடு முழுசும் இருந்தார். ஆனா புதிய ஏற்பாடுல இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள அவர் வந்தது நம்ம மேல ஒரு முத்திரை போட்ட மாதிரி ஆயிடுச்சான். நம்மளுக்குள்ளவே இருக்கும்படியா வந்துட்டாராம். இப்ப நீங்க கேட்கலாம், நான் அது பரிசுத்தாவினர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கோலாச்சாண்டியில நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே, நான் அங்க போனா அச்சுக்கிறேனே நானு. அப்போ பரிசுத்தாவினர் என்ன பண்ணுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து கிரீவ் பண்றாருன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்மளை பார்த்து வேதனை படுறாராம். ஏசப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாதாரண கொழாச்சாண்டியில போயிட்டு இப்படி சண்டை போட்டுனுக்குது. ஏசப்பாவை திருமணம் பண்ணிக்க போற என்னோட மனவாட்டி தேவையில்லாத இந்த விஷயத்துக்கு இவ்வளவு சண்டை போட்டுனுக்குது அப்படின்ட்டு நம்மளை நினைச்சு வருத்தப்படுறாராம், நம்மளை நினைச்சு வேதனைப்படுறாராம். ஓகே, 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். அது ஓகே, ஆமென். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே எப்படின்னா, முதல்ல ஒரு சபையில இருக்கிற பிரச்சனையை பத்தி சொல்லி அவங்களை திட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார். இதுல இந்த எபேசு சபையில இருந்த நல்ல விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் ஊழியம் செய்யறதுக்காக இந்த எபேசு சபைக்குள்ள வராங்களோ அந்த ஜனங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து ரொம்ப அதிகமா வரவேற்பாங்க, அவங்க ரொம்ப அதிகமா அன்பு காட்டுவாங்க. அந்த விஷயத்தை இந்த இடத்துல இவர் அவங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. கடைசி 22ஆம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும்
நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான கலையாக தந்தருளினார். ஆமா, இது தந்தருள் யாருன்னா பிதா. பிதா என்ன பண்ணாரா, குமாரனாகிய கிறிஸ்து எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எந்த இடத்தையுமே வாய்டா விடாம, வெறுமையா விடாம எல்லாவற்றையுமே நிரப்புகிற அவரை தந்தருளி இந்த சபைக்கு தலையா அவரே வச்சாராம். வச்சவர் யாரு? பிதா. வந்தவர் யாரு? குமாரன். இப்ப இந்த சபைக்கு தலையா அவர் இருக்கிறதுனால, அவருடைய அங்கத்துல ஒரு அங்கமா நம்ம எல்லாம் இருக்கிறதுனால, நம்ம எல்லாருக்கும் எந்த பிரச்சனைனாலும் அவர் பாத்துக்கிறார். இந்த ஒரு சயின்டிபிக் உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் செய்தியை நிறைவுபடுத்துறேன். நம்மளுக்கு உடம்புல ஒரு வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு வைங்களேன், சாப்பாடு ஜீரணம் ஆகல, எந்த உறுப்பு ஃபர்ஸ்ட் வலிக்குது? தலை தான் வலிக்கும். சீரியஸா தமாஷ் சொல்ல, தலைவலி எடுக்கும், வாந்தி எடுத்தோன்னு தலைவலி செட் ஆயிடும். கரெக்டுங்களா? உடம்புல எந்த உறுப்புக்கு டேமேஜ்னாலும் முதல்ல அந்த சிக்னல் போறது தலைக்கு தான். தலையை ஆட்டோமேட்டிக்கா அதை சரிப்படுத்திக்க ட்ரை பண்ணும். தலையே அதுக்கான மருந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு தயார் பண்ணும் நம்மள. இன்னைக்கு வரலாம் கொரோனாக்கு மருந்தே இல்லை, உங்களுக்கு தெரியுமா? அப்ப நம்ம எப்படி சரியா வரோம் தெரியுமா? நம்ம உடம்பே அதை சரி பண்ணினுக்குது. இன்னைக்கு வரலாம் கொரோனாக்கு மருந்து கிடையாது, வேக்சின் மாத்திரம் தான் இருக்குது, தடுப்பூசி மாத்திரம் தான் இருக்குது, மருந்து கிடையாது. மருந்து எங்க இருக்குது? உள்ளவே இருக்குது. ஆண்டவர் அந்த மாதிரி நம்மளோட சரீரத்தை படைச்சாரு. நோய் எதிர்ப்பு சக்தி தான் கொரோனாவை போராடி துரத்தினுக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் தான் தலை. சொல்றாரு, சபைக்கு நான் தான் தலையா இருக்கிறேன். இப்ப அங்கத்துல இருக்கிற யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அது முதல்ல ஸ்டெப்பா யாரு எடுக்குவாங்க? தலையா அவர் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு இல்ல. அப்ப அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிற நமக்கு எந்த பிரச்சனைனாலும் யார் பாத்துக்கிறது? தலையா இருக்கிற ஏசப்பா பாத்துக்கிறாருன்ற ஒரு உறுதி நம்மளுக்கு வேணும். ஒருவேளை அந்த உறுதி இல்லாதவர்களா இருந்தா அந்த உறுதியோட திருப்பி போங்க. தலையா இருக்கிற ஏசப்பா நம்மளுக்கு எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கிறார். அதனால அவர் நம்ம ஜீவனுள்ள தேவன்னு சொல்றோம். இன்னைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைக்கும் முற்றும் காரணருமாக நல்ல தெய்வமே இந்த கால